வணக்கம் என் அன்பு சொந்தங்களே, நான் சமூக ஆர்வலர் பசுமை சீனிவாசன். ஒரு முக்கியமான பதிவு. 2026 தேர்தலை ஒட்டுமொத்த கட்சிகளும் எதிர்நோக்கியுள்ளது. தற்போது விஷயம் என்னவென்று கேட்டால், கடந்த 5 ஆண்டுகளில் தொடர்ந்து 70 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு 5 லட்சம் கோடிக்கு மேல் தமிழக அரசு கடன் வாங்கியுள்ளது. எப்பொழுது கேட்டாலும் மத்திய அரசு எங்களுக்கு நிதி ஒதுக்கவில்லை என்று கூறுகிறார்கள். அதனால் மக்கள் மீது மின்கட்டணம் போன்ற பல்வேறு கட்டணங்களை, இங்கே சொத்து வரி உயர்வு, பத்திரப்பதிவு உயர்வு போன்ற பல்வேறு உயர்வுகளை அறிவிக்கிறார்கள். கேட்டால் மத்திய அரசாங்கம் பணம் எதுவும் தரவில்லை, அதனால் எங்களுக்கு வேறு வழி தெரியவில்லை, நாங்கள் வரியை ஏற்றதை தவிர வேறு வழி இல்லை என்று தொடர்ந்து கூறி வருகிறார்கள். ஆகையால் இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், மத்திய அரசாங்கம் நிதி தரவில்லை என்று கூறுகிறார், கரெக்டு. இப்போது பார்த்தால் தொடர்ந்து இன்னும் 20 அல்லது 30 ஆண்டுகளுக்கு மேல் பிஜேபி தவிர வேறு யாரும் வருவதற்கான வாய்ப்பு மேலே இல்லை. இவர்கள் தொடர்ந்து திமுக இங்கே இன்னும் 10 வருஷம் வருவதாக கூட வைத்துக்கொள்ளலாம். அப்படி வருவது என்றால் இதே நிலை தான் தொடரும். அப்பொழுது என்ன என்று கேட்டால், ஒவ்வொரு தனி மனிதனுடைய மேலும் பல லட்சங்கள் கடன் வர வாய்ப்பு உள்ளது. தொடர்ந்து நமக்கும் வரி மேல் வரி இடிபோல் தொடர்ந்து விழுந்து கொண்டே இருக்கும். ஆகையால் இவர்களுக்குள் போடும் சண்டைக்கு நாம் ஆள் இல்லை. சாதாரண குப்பனும் சுப்பனும் கூட இதனால் பாதிக்கப்படுகிறான். கோட்டீஸ்வரன் வரை இதனால் பாதிக்கப்படுகிறார்கள். ஆகையால் இவர்களது சண்டைக்காக நாம் பலிகடை ஆகக்கூடாது. ஆகையால் நாம் மத்திய அரசுக்கு ஆதரவான ஒரு அரசை இங்கே தேர்ந்தெடுத்தால் நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் வந்து சேரும். கேட்ட பணம் உடனடியாக வந்து சேரும். அப்பொழுது அரசும் கடனில் இருக்காது, மக்கள் மேலும் கடன் சுமை ஏறாது, வரிகள் உயராது. அப்போது நாமும் ஏழை எளிய மக்கள், அன்றாட கூலி வேலை செய்கிறவன் கூட இதனால் பாதிக்கப்படுகிறான். ஆக இங்கு ஒரு சிறுதொழில் செய்து சம்பாதிக்கலாம் என்று நினைக்கும் கூட இன்றைக்கு செயல்பட முடியாத ஒரு நிலை உள்ளது. காரணம், இதனால் பெரும் கஷ்டத்தில் மக்கள் உள்ளனர். குறிப்பாக ஏற்கனவே நாடு கடன் உள்ளது, தனி மனிதனும் கடனில் உள்ளான். குறிப்பாக சட்டம் ஒழுங்கும் சரியில்லை, குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை. இப்படி தொடர்ந்து கஞ்சா, அபின், ஹெராயின், அதேபோல் போதை ஊசி போன்ற பல்வேறு காரணங்களால் தமிழகம் இன்று தத்தளித்து கொண்டு வருகிறது. ஆகையால் இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக கருத்தில் கொண்டு நான் சொல்வது ஒரே ஒரு வார்த்தை தான். மத்திய அரசுக்கு ஆதரவான இணக்கமான ஒரு அரசை நாம் தேர்ந்தெடுத்து விட்டால் வரி நம் மேல் விழாது. இல்லை என்றால் மேலும் மேலும் வரி மேல் வரி விழுந்து எல்லோரும் மிகப்பெரிய கஷ்டத்துக்கு, தொழிலா துயரத்துக்கு ஆளாக நேரிடும் என்பதிலே யாருக்கும், தமிழகத்தில் இருக்கின்ற யாருக்கும் இதனால் ஐயமில்லை. ஆகையால் இதை மக்கள் சிந்திக்க வேண்டும். 2026 தேர்தலில் யாருக்கு வாக்களித்தால் நமக்கு வரி விழாது என்ற முடிவுக்கு நீங்கள் ஒட்டுமொத்தமாக வந்தே தீர வேண்டும். காரணம் வரி. ஆகையால் இதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் என இந்த நல்ல நேரத்திலே ஒட்டுமொத்த பொதுமக்கள் நலன் சார்ந்து கோரிக்கை வைக்கின்றோம். நன்றி, வணக்கம்.